அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த டைமில் 3 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் போட மறந்துடாதீங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம், ரொம்பவும் வதங்கணும்னு தேவையில்லை. இப்போது ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், அந்த அளவுக்கு குக் ஆனாலே போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் பழுத்த தக்காளி 2 சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சது சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 4 உருளைக்கிழங்க தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போது இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. 1-2 இருக்கிற அளவுக்கு இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. 1-2 இருந்தால் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அதுவரை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கு மேலே மல்லி இலை தூவி சுட சுட பரிமாறினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.